வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு ஆடு வளர்ப்பு வீடியோக்களுக்கு நீங்க தருகிற சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. நிறைய பேர் கமெண்ட்ல உங்க சந்தேகத்தை கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வீடியோவில் உங்க எல்லாரோட டவுட்டையும் கிளியர் பண்ண போறோம். சினை ஆடு கண்டுபிடிப்பது எப்படி, கிடா வளர்ப்பு லாபமா, டிவார்மிங்னு ஒரு 6 முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம். இது உங்க ஆடு வளர்ப்பு பயணத்துல ஒரு டிஜிட்டல் கைடு மாதிரியே இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆடு சினையா இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். இதை வந்து நம்ம 3 ஸ்டேஜா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 வந்து 21 டேஸ், ஸ்டேஜ் 2 வந்து சயின்ஸ், அதாவது அறிகுறிகள், ஸ்டேஜ் 3 வந்து 3 months பிளஸ் அப்படின்றத 3 ஸ்டேஜா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆடு மேட்டிங் ஆன முடிஞ்ச பிறகு சரியா 18ல இருந்து 22 நாட்களுக்கு திரும்ப ஆடு வந்து சினைக்கு கத்தாம இருந்துச்சுன்னா அப்பவே நீங்க நினைச்சுக்கலாம் 90% வரைக்கும் ஆடு சினையா வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே ஒரு 90% சான்ஸ் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வாழை வேகமா ஆட்டாது. இந்த வாழை இருக்குல்ல, வாழை வேகமா ஆட்டாது. அதே போல பாத்தீங்கன்னா ஓரமா நின்று கத்தாது. இதெல்லாம் இல்லைன்னா ஆடுகள் சினையா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆடு இன்னும் சினை ஆகலன்னு அர்த்தம். இதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்டேஜ் 2 சயின்ஸ்ன்னு சொன்னோம்ல, அதாவது அறிகுறிகள். அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சினையாடு ரொம்பவே அமைதியாயிடும். ஃபர்ஸ்ட்டை விட இப்ப அமைதியாயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசி ரொம்பவே அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிடும். நார்மலா சாப்பிட்ற ஃபுட்டை விட ரொம்பவே அதிகமா ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிடும். தீவனம் நல்லா ருசியா சாப்பிடும். அதாவது தீவனத்தை நல்லா ரசிச்சு சாப்பிடும். நீங்க இதெல்லாம் ஒரு சயின்ஸ். அப்புறம் ஆட்டோட முடி மற்றும் தோல் இருக்குல்ல, இது ரொம்பவே ஷைனிங்கா நல்லா மற்ற ஆடுகளோட மற்ற நேரத்தை விட நல்லா ஷைனிங்காவும் முடிகளும் தோள்களும் நல்லா தோற்றம் தரும். இது எல்லாமே ஒரு சயின்ஸ், ஒரு அறிகுறிகள்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்டேஜ் 3 months பிளஸ்ன்னு சொன்னல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டை வந்து பின்பக்கமா இருந்து பாத்தீங்கன்னா வயிறு, அதாவது ரைட் சைடு வயிறு வந்து என்ன எப்படி இருக்கும்னா லேசா பெருசா தெரியும். ரைட் சைடு நீங்க கவனிச்சீங்கன்னா லேசா பெருசா தெரியும், வழக்கத்துக்கு மாறா பெருசா தெரியும். இதெல்லாம் இருந்துச்சுனாலே 3 months நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது வந்து 4 monthsக்கு மேல, அதாவது 100% எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா இன்னொரு டெஸ்ட் இருக்கு. இது பெஸ்ட் டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 4வது மாசத்துல ஆட்டோட வலது பக்கம் வயிற்று பகுதியில உங்க கையை வச்சு லேசா மேல தூக்கி விட்டு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆட்டுக்குட்டி வந்து நம்ம கையில வந்து ரீபவுண்ட் ஆகி தட்டுன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த ஃபீல் கிடைச்சிச்சுன்னா 100% நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம் ஆட்டுக்குட்டிகள் சினையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேஜ் விரிவிச்சோம். அடுத்த கொஸ்டின், 2வது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, சினைக்கு முதல் முறைக்கும் 2வது முறைக்கும் எவ்வளவு கேப் விடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பத்தின இப்போ வீடியோ தான் நான் போட போறேன். ஆட்டுக்குட்டி போட்டதும் 3 மாசம் வரைக்கும் குட்டி நல்லா பால் குடிக்கும். இந்த டைம்ல மடியில பால் இருக்கும் போதே திரும்ப சினைக்கு விடக்கூடாது. ஏன்னா தாய் ஆட்டோட உடம்பு வந்து ரொம்பவே வீக் ஆயிடும். குட்டியை பிரிச்சு 15ல இருந்து 20 நாட்கள், அதாவது 3 மாசம் கழிச்சு 15ல இருந்து 20 நாட்கள் பிறகு தாயாட்டுக்கு நல்ல தீவனம் சாப்பாடு வெயிட் ஏறின பிறகுதான் திரும்ப கிடா கூட சேர்க்கணும். 2 வருஷத்துல 3 தடவை குட்டி போடுற மாதிரி பிளான் பண்ணாதான் தாயாட்டோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குட்டிகளும் திடமா பிறக்கும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டிகள் சினைக்கு எவ்வளவு கேப் இருக்கணும், எவ்வளவு இருக்கணும்ட்டு நல்லாவே தெரியும். அடுத்தது வந்து கிடா வளர்ப்புல லாபம் எப்படி பார்ப்பதுன்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை வந்து 3வது கேள்வி, அதாவது கிடா ஆடுகள் எப்போ வித்தா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அதுதான் இப்ப பார்க்க போறோம். 3வது கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர் தான் இது. வளர்ப்புல நல்லா கிடாவை வளர்த்து வித்தாதான் லாபம். குட்டியை வாங்கி உடனே விற்காம சரியான தீவனம் போட்டு 6 மாசம் தொடர்ந்து வளர்க்கணும். என்னென்ன ரீசன் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டார்கெட் ரீசன் ஒரு சில ரீசன் வச்சிருக்கணும். ரம்ஜான், பக்ரீத், இல்லைன்னா நம்ம ஊரு கிடா வெட்டு திருவிழா நேரங்களில் வித்தா தான் நல்ல லாபம் கிடைக்கும். அதனால இது போல நேரத்துல நீங்க கரெக்டா விற்கிறதுக்கான பிளான் பண்ணிக்கோங்க. வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கிடா வந்து ஒரு 15ல இருந்து 20 கிலோ அளவுக்கு வெயிட் வரும்போது தான் வித்தாதான் கட்டாயம் லாபம் பார்க்கலாம். அவருக்கு கீழே வித்தீங்கன்னா கண்டிப்பா லாபம் கிடையாது. அதனால என்ன, அவசரத்துக்கு விற்காம கரெக்டான அளவுக்கு வந்து வித்தாதான் உங்களுக்கு லாபம். நீங்க குட்டிகளா வித்தீங்கன்னா ஒரு 5000, 3000, 4000 இப்படின்ட்டு தான் வாங்கிட்டு போவாங்களே தவிர, இது ஒரு 15 கிலோ ஆடு ரம்ஜானுக்கு வாங்குறாங்களா, பக்ரீத்துக்கு வாங்குறாங்களா, இல்ல திருவிழா டைம்ல வாங்குறாங்களா, இல்ல கோயிலுக்கு வெட்டுறதுக்கு வாங்குறாங்களா, இது போல டைம்ல வித்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா லாபம் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா, தரைமுறையா இல்ல பரன்முறை லாபமா அப்படிதான் கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து என்னன்னா, நிறைய பேர் மாடர்னா பரன்முறைக்கு போறாங்க. ஆனா நம்ம வீட்டுல நாங்க தரைமுறையில தான் வளர்க்குறோம். பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தரைமுறையில காஸ்ட் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆடுகளுக்கும் ஃப்ரீடம் அதிகம்.
மடி நோயின்னு சொல்லி இருக்கிற நோய் வந்து வர்றது வந்து ரொம்பவே குறைவு. அப்புறம் மெயின்டெனன்ஸ் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, தரையை டெய்லியும் கிளீன் பண்ணிட்டு வாரத்துல ஒரு நாள் சுண்ணாம்பு போட்டா போதும். தரைமுறையில வளரும் போது ஆட்டுகள் கால்கள் வந்து ரொம்பவே நல்லா வலுவாகும். கிடா ஆடு நல்லா ஆக்டிவாகவும் சண்டைக்கு தயாராகவும் வளரும். அதாவது நம்ம சண்டை போடுறது இல்ல, சண்டை போடுற மாதிரி நீங்க வளர்த்தீங்கன்னா தரைமுறையில வளர்க்குறது தான் ரொம்பவே நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஆடு தரைமுறையா பரன்முறையா, இப்ப நாங்க தரைமுறை வளர்க்கறதால தரைமுறை சிறந்ததுன்னு சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் லோ காஸ்ட் ஹை பெனிஃபிட் அப்படின்னு சொல்றேன். பரன்முறை வளர்க்குறவங்களுக்கு அது பரன்முறைக்கு தான் தெரியும். நான் இது வளர்க்கறதால அது நான் குறைஞ்சதுன்னு சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வளர்த்து லாபம் பார்த்ததால நான் இதை பெனிஃபிட்னு சொல்றேன். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, டிவார்மிங், அதாவது டிவார்மிங் மேனேஜ்மெண்ட் பத்தி கேட்டிருந்தீங்க. ஆடு குட்டிகளுக்கு டிவார்மிங் எப்போ பண்ணணும், என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதை தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் டிவார்மிங். நாங்க எப்பவுமே வேப்பந்தழை தருவதால அது நேச்சுரலாவே வயிற்று பூச்சிகளை அழிச்சிடும். மெடிக்கல்னு போனா ஆல்பண்டேசால் இல்லைன்னா ஃபென்பண்டேசால் சிறப்பு டாக்டர் ஆலோசனையோட மார்னிங் வெறும் வயிற்றுல தரலாம். ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு தடவை மருந்து மாத்தி தருவது நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பண்டேசால் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபென்பண்டேசால் கொடுக்கலாம். இது ரெண்டுத்தையும் மாத்தி நீங்க 3 மாசத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது வயிற்றுல இருக்க பூச்சை வந்து ஃபர்ஸ்ட் ஆல்பண்டேசால் கொடுத்துட்டு திருப்பி ஆல்பண்டேசாலா கொடுத்துட்டீங்கன்னா வயிற்றுல இருக்க பூச்சிக்கு வந்து அது தெரிஞ்சிடும். ஆல்பண்டேசால் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டீங்க, இதை நம்ம எப்படி எதிர்த்து சக்தி போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதனால ஒரு வாட்டி ஆல்பண்டேசால் ஒரு வாட்டி ஃபென்பண்டேசால் கொடுத்தீங்கன்னா பூச்சி வந்து சுத்தமாவே இருக்காது. ஆடு வெயிட் கெயினும் நல்லா இருக்கும். ஒரு 3 மாசத்துக்கு கண்டிப்பா அதை கொடுக்கணும். அப்போதான் ஆடு வந்து நல்லா வெயிட் போடும். நிறைய பேர் வந்து இது பண்றத நாங்க உண்மையாவே சொல்லணும்னா நாங்க அதுக்கு போறதில்லை. ஏன்னா நாங்க வேப்பந்தழை கொடுத்துடுறோம். வேப்பந்தழை கொடுக்காத ஆடுகளுக்கு, சாப்பிடாத ஆடுகளுக்கு ஆல்பண்டேசால் ஃபென்பண்டேசால் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் கொஸ்டின் கடைசியா நீங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு வந்திருக்கோம். தீவன நிர்வாகம், அதாவது என்ன தீவனம் கொடுக்கலாம், கடைசி கேள்வி இதை நீங்க கேட்டிருக்கீங்க. என்ன தீவனம்லாம் நீங்க கொடுக்குறீங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. நாங்க என்னென்ன தீவனம் ஆடுகளுக்கு எப்பவுமே நாங்க வந்து மிக்ஸ்டு ஃபீடிங்னு சொல்லுவோம். அதாவது கலப்பு தீவனம் இருந்தாதான் பெஸ்ட். கலப்பு தீவனத்துக்கு நாங்க என்னென்ன யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இதுவே கிரீன் ஃபீடர், அதாவது பசுந்தீவனம்னு சொல்லுவாங்க. பசுந்தீவனம்ல என்னென்னு பாத்தீங்கன்னா வேலி மசாலா இருக்கு, அகத்திக்கீரை இருக்கு, வேப்பந்தழை இருக்கு. மற்றும் வந்து நாங்க மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறதால அது நிறைய மூலிகை செடிகளை சாப்பிடுது. இதே மேல பொருட்களும் போடுறதால அதுகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறதால நல்லா வலுவா வளருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ட்ரை ஃபீடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு எனர்ஜி ஃபீடு, அதாவது உலர் தீவனங்கள் என்னென்ன கொடுக்குறோம்னா மக்காச்சோளம் கொடுக்கலாம், கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம், மற்றும் வந்து அரிசி தவிடு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அரைச்ச பருத்தி கொடுக்கலாம். பருத்தி கொட்டை வந்து தாயாடுகளுக்கு சென்னை குட்டி போட்டதுமே காலையில சாயந்தரம் பால் பத்தலைன்னா பருத்தி கொட்டை கொடுக்கலாம். இது எல்லாமே கலந்து நம்ம கொடுக்கறதால ஆடுகள் நல்லா திடமா வளரும். இன்னொன்று வந்து வெயிட் கெயின் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரணும்னு பாத்தீங்கன்னா, வெயிட் கெயின் அதிகமாகணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கடலை புண்ணாக்கை வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா தண்ணியில ஊற வச்சு, காலையில தண்ணியில ஊற வச்சிருவோம். கடலை புண்ணாக்கும் ப்ளஸ் பருத்தி புண்ணாக்கும் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து கஞ்சி கொஞ்சம் போட்டுப்போம். நாங்க ரேஷன்ல வாங்குற அரிசியை வேஸ்ட் பண்ணாம ரேஷன் அரிசியை கொஞ்சம் உடைச்சிக்கிட்டு ரேஷன் அரிசியில கஞ்சி வச்சிருவோம். சாயந்தரமும் காலையிலயும் காலையில கஞ்சி வைக்க மாட்டோம். சாயந்தரம் கஞ்சி தண்ணி, காலையில வந்து வெறும் தண்ணி தான். சாயந்தரம் கஞ்சி தண்ணி வச்சு ஆடுகளுக்கு கொஞ்சம் வெதுன்ட்டு இந்த புண்ணாக்கு தண்ணியில கொஞ்சம் தண்ணியை கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா ஆடுகள் நல்லாவே குடிச்சிட்டு நல்லா வெயிட் கெயின் ஆகும். அதே போல ட்ரை ஃபீடுன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் இந்த குட்டிகளுக்கு கடலை புண்ணாக்கு வந்து ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி அளவு போட்டோம்னா வந்து கரெக்டா மேய்ஞ்சி நறுக்குன்னு அதை சாப்பிட்டு ஆடுகளுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கான நிறைய விஷயம் இருக்கு. இன்னொன்று வந்து ட்ரை ஃபீட்ல நாங்க என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கடலை கொடியை வாங்கி வச்சிருவோம். கடலை கொடியை வாங்கி வச்சுட்டு கடலை கொடியை போட்டாலே அதுக்கான தேவையான அளவுக்கு புரோட்டீன் அதுக்கு உடம்புக்கு நல்லாவே கிடைச்சிரும். கடலை கொடி 2 போட்டாலே போதும் ஒரு நாளைக்கு. உண்மையாவே ஆடுகள் வந்து நல்லா செழிப்பாகவும் நல்லா எனர்ஜியாகவும் வளரும். அப்புறம் தீவன மேலாண்மையில நீங்க முக்கியமான விஷயம் வந்து நாங்க வேப்பந்தழைய திரும்ப நான் எல்லா வீடியோவிலையும் அடிச்சு ஆணித்தனமா நான் ஏன் சொல்றேன்னா வேப்பந்தழைக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு, அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. இதை நான் கடந்த 3 வருஷமா பார்த்துட்டு
லைவா பார்த்துட்டு எந்த நோயுமே எங்க ஆட்டுகளுக்கு அதிகமா அட்டாக் ஆகாது. அப்படியே ஆனாலுமே வீட்டு மருந்துலே நேச்சுரலா குணப்படுத்துற அளவுக்கு எங்க அம்மாவும் சரி, எங்க அம்மா வந்து அடிக்கடி இந்த வேப்பந்தழையை பத்தி நிறையவே சொல்லுவாங்க. நானும் ஃபர்ஸ்ட் நம்பல. அதுக்கப்புறம் போக போக ரிசல்ட் வர வர அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. உண்மையாவே நீங்களும் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் அந்த வேப்பந்தழையோட மகிமை என்னன்னு தெரியும். நீங்களும் அந்த வேப்பந்தழைய ஒரு நேச்சுரல் டிவார்மரா யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்றீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீடியோ இப்போ இந்த 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 வீடியோல 6 விஷயங்கள் மொத்தம் 6 விஷயத்த பத்தி நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்றத நம்புறேன். கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு ஒரு சில ஆன்சர் கிடைக்கும். இதை விட பெஸ்டான ஆன்சர்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆஹ் இல்ல இதுல நான் சொன்னதுல எதனா தவறுனாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி எதனா தவறு நான் சரி பண்ணிக்கிறேன், இல்ல இதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் ஆகும். அடுத்த வீடியோவில் என்ன கண்டென்ட் போடலான்றத மறக்காம சொல்லுங்க. உங்க ஆர்வ கேள்விகளுக்கும் முழு பதில்களா இந்த வீடியோ உள்ள இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, அடுத்த வீடியோவில் பதில் சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்த தகவல்கள் வரும் வரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆள்ல போட்டுங்க. உங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.